மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என்றும் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி. அதற்கு மத்திய அரசு ஒன்றும் ஏகபோக எஜமானர்கள் அல்ல. திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். நிதி உரிமையை கேட்டால் இந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா? தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ மும்மொழி பாடத்திட்டமே இருக்கிறது. அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் ஏன் ஊரவஞ்சனை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி. இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி என்று மத்திய அமைச்சர் கூறியதை எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காதது ஏன்? இந்த விவகாரத்திலாவது நேரடியாய் பதில் சொல்வாரா என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. மும்மொழி கொள்கையை வழிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல். பாசிச அணுகுமுறையை யார் கையில் எடுத்தாலும் தாவேகா தீர்க்கமாக எதிர்க்கும் என்றும் கட்சியின் தலைவர் விஜய் உறுதி. புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது. ஒரு மொழியை மட்டும் திணிக்க நினைத்தால் இந்தியா பல நாடுகளாக சிதறும் என்றும் சீமான் ஆவேசம். ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே திமுக எம்பி கனிமொழி தலைமையில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் மத்திய அரசு தீர்வு காணவில்லை என குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பூட்டியிருந்த டீ கடையில் மர்ம பொருள் வெடித்ததால் பரபரப்பு. தடய அறிவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் காவல்துறை விசாரணை. ஆந்திர மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பரவுவதால் தமிழக ஆந்திர எல்லையில் தீவிர கண்காணிப்பு. வேலூர் மாவட்டம் கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடி வழியாக வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிப்பு. நீலகிரிக்கு வந்த சுற்றுலா பயணிகளிடம் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல். மாவட்டம் முழுவதும் பிளாஸ்டிக் தடையை அமல்படுத்துவதில் அதிகாரிகள் தீவிரம். தஞ்சை மாவட்டம் மேலையூரில் மலையேறி அம்மன் ஆலயத்தில் விமர்சையாக நடந்த குடமுழக்கு. 18 கிராம மக்கள் ஒன்று கூடி சுவாமி தரிசனம். அலங்காநல்லூர் கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு. வாடிவாசலில் சீறி பாயும் காளைகளை வீரத்துடன் அடக்கும் காளையர்கள். அருமையான காலை, அருமையான வீரர் விட்டுறாதீங்க, தும்பி சூப்பர் மாடுங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் சிறப்பாக ஒரு ஃபேன் ஒன்று. அருமையான காலை, அருமையான வீரர் இருந்து போய் அங்கிட்டு மாட்டிக்கிச்சு. விட்டுறா நல்ல வீரர், நல்ல காலை, மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார். நல்ல மாடை ஒத்துட்டு போயிட்டு இருக்கு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் பல மணி நேரம் காத்திருந்து மனமுருகி தரிசனம்.
புதுச்சேரி திருபுவனை பகுதியில் உள்ள உணவகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு. வெளியூர் தப்பிச் செல்ல முயன்ற திமுக பிரமுகரின் மகனை கைது செய்து போலீசார் விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழப்பு. திருமண வரவேற்பிற்காக நட்டப்பட்ட கொடிக்கம்பம் அகற்றும் போது மின்கம்பியில் பட்டு மின்சாரம் பாய்ந்தது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே வளர்ப்பு நாய் கடித்ததில் 15 பேர் காயம். காயமடைந்தவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னை பெருங்குடி அருகே மெட்ரோ பணிக்காக வைத்திருந்த இரும்பு ராடுகளை திருடிய கும்பல். பட்டப்பகலில் ஆட்டோவில் வந்து ராடுகளை திருடி சென்ற 3 பேர் மீது வழக்கு பதிவு. வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே நடிகர் யோகி பாபு சென்ற கார் விபத்தில் சிக்கியதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறான தகவல் என யோகி பாபு விளக்கம். சார் அது ஒரு ஃபேக் நியூஸ் சார். அது மாதிரி எதுவுமே இல்லைங்க சார். எல்லாமே நல்லா தான் சார் இருக்கும். யாருக்கும் எதுவும் ஆகலை சார். அது நைட்டு சின்ன கம்பெனி வண்டி சார். அது கம்பெனி வண்டி கிராஸ் ஆகும்போது இதுவாகிடுச்சு சார். அது ஒன்றும் ஆகலை சார். அது கூட சும்மா பேரிகேடுக்கிட்ட போய் லைட்டாக இடிச்சிட்டாரு சார். அவ்வளோதான் சார். நாங்கள் திரும்பி போய் அது என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு அதை நான் கிளியர் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்றேன் சார். சென்னை மெரினா அருகே முதலமைச்சரின் பிறந்த நாளை ஒட்டி கிரிக்கெட் போட்டி. திமுக மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் பந்து வீசி அசத்திய மேயர் பிரியா. அவ்வளவுதான்க்கா. சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. அடிக்க மாட்டாங்க. அடிப்பாங்க. தமிழ்நாட்டில் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்றும் நாளையும் வெப்பம் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் எனவும் கணிப்பு. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் பல இன்னல்களுக்கு ஆளானதாக வேதனை. முகாமில் இருந்தபோது தங்களது கை கால்கள் கட்டப்பட்டதாக கண்ணீருடன் பேட்டி. டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18ஆக உயர்வு. படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். பிரதமர் மோடி, டெல்லி காபந்து முதலமைச்சர் ஆதிஷி உள்ளிட்டோரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல். டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல். ரயில்வே துறையின் தோல்வி மீண்டும் ஒருமுறை வெளிப்பட்டுள்ளதாகவும் கண்டனம். மாலியில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 48 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். ரஞ்சி கோப்பை மும்பை அணியிலிருந்து ஜெய்ஸ்வால் விலகல். கணுக்கால் காயம் காரணமாக விதர்பாவுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என அறிவிப்பு.